இப்போ இந்த நிமிஷம் நீங்க இந்த குரலை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க மனசு ஒரு பெரிய சிலந்தி வலை மாதிரி பின்னி போயிருக்கலாம். எதை செய்யறது, எதை விடுறது, என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நான் எடுக்க போற முடிவு சரியானதுதானா அப்படின்ற கேள்விகள் உங்களை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது இல்லையா? இந்த உலகமே ஏதோ ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க மட்டும் ஒரு இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கலாம். பாதை தெரியல, ஆனா நீங்க நடந்தாகணும். இந்த நிலைமை எவ்வளவு பாரமானதுன்னு எனக்கு தெரியும். உங்க கண்கள் இப்போ மூடி இருக்கலாம், ஆனா உங்க மூளைக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை உங்களை இன்னும் வருத்திக்கிட்டு இருக்கலாம். இல்லனா உங்க எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் உங்களை சரியா தூங்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கலாம். வெளியில மத்தவங்க முன்னாடி நீங்க ரொம்ப தைரியமானவர் மாதிரி நடிச்சாலும் யாரும் இல்லாத தனிமையில நீங்க படுற அந்த அவஸ்தைய அந்த ஈசன் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏன் எனக்கு மட்டும் இந்த தீராத குழப்பம், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் எதுவுமே தெளிவா இல்ல அப்படின்னு நீங்க கேக்குற அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பெரிய அமைதி மட்டும்தான் இப்ப பதிலா வருது. ஆனா அந்த அமைதிக்குள்ளதான் ஒரு மிகப்பெரிய விடை ஒளிஞ்சிருக்கு. நாம வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்டயே தீர்வு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா வாழ்க்கைன்றது ஒரு ஆறு மாதிரி. அது அதோட பாதையில தான் ஓடும். நாம அந்த ஆத்துக்கு எதிரா நீந்த முயற்சி பண்ணும்போதுதான் நமக்கு களைப்பும் குழப்பமும் வருது. இப்போ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்க கையில இருக்கிற அந்த பொறுப்புகளை, அந்த தலைவலிகளை எல்லாம் மெதுவா இறக்கி வைங்க. நீங்க இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க. உங்களை வழிநடத்த ஒரு மகா சக்தி இப்போ தயாராகிட்டு இருக்கு. உங்க மூச்சு காற்றை கவனிங்க. அது இப்போ ரொம்ப வேகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா உங்க மனசு ஒரு விதமான பதற்றத்துல இருக்கு. மெதுவா ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுங்க. அந்த மூச்சு உங்க குழப்பங்களை எல்லாம் மெதுவா அடக்கட்டும். அந்த ஈசன் உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு. அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்த போகுது. ஆனா அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி மாறணும். அதுக்கு இந்த மௌனம் ரொம்ப முக்கியம். இந்த இரவு உங்களுக்கானது. இந்த தெளிவு உங்களுக்கானது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாரம் எப்போ குறையும் தெரியுமா? என்னால எதையும் செய்ய முடியாது, எல்லாம் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு நீங்க எப்போ முழுமையா சரணடைகிறீங்களோ அப்போதான் அந்த தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். நீங்க இப்போ ஒரு இருட்டான மூடுபனிக்கு நடுவுல நிக்கிறதா உணரலாம். ஆனா அந்த பனிக்கு பின்னாடி ஒரு பிரகாசமான சூரியன் காத்துட்டு இருக்கு. அந்த சூரியன் தான் சிவபெருமானோட ஞானம். உங்க குழப்பங்கள் எல்லாம் ஒரு மேகம் மாதிரி கலைஞ்சு போக போகுது. இப்போ உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் தளர்வா விடுங்க. உங்க தோள்பட்டையில இருக்கிற அந்த பாரம் இப்போ குறையுது. உங்க மனசுல இருக்கிற அந்த சிக்கலான முடிச்சுகள் இப்போ மெதுவா அவிழுது. நாம இப்போ ஒரு புனிதமான பயணத்தை தொடங்குறோம். இந்த புனித பயணத்தில் நீங்க உணர வேண்டிய ஒரே விஷயம், நீங்க தனியா இல்லை. உங்க குழப்பங்களை சுமக்க இப்போ இன்னொரு தோள் கிடைச்சிருக்கு. அது அந்த தெய்வத்தோட தோள். அமைதியா இருங்க, ஆழமா சுவாசிங்க. நாம ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கோம் தெரியுமா? நமக்கு எல்லாத்துக்கும் உடனடியா ஒரு பதில் வேணும். ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்துட்டா அந்த அடுத்த நிமிஷமே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நாம துடிக்கிறோம். ஒரு விடை தெரியலன்னா நம்மால அன்னைக்கு இரவு நிம்மதியா தூங்க முடியறதில்ல. ஆனா இந்த பிரபஞ்சம் சில நேரங்கள்ல நம்மை காக்க வைக்கும். அந்த பொறுமைதான் நம்மோட உண்மையான சோதனை. இந்த வருஷம் தொடங்கி 3 மாசம் முடிய போகுது. இந்த 3 மாசத்துல நீங்க தேடின பதில்கள்ல எத்தனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இன்னும் எத்தனை பதில்கள் கிடைக்காம அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு? இந்த தேடல் தான் உங்க மனசை ஒரு அழுத்தமான பாரமா மாத்தி வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு விதை கிடைக்குது. அதை தூக்கி போய் மண்ணுல புதைக்குது. புதைச்ச அடுத்த நிமிஷமே அந்த தரைக்கடியில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு அந்த மண்ணை தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? அந்த விதை செடியாவே மாறாது, அது அழிஞ்சு போயிடும். நம்ம மனசும் அந்த பிடிவாதமான குழந்தையை போலத்தான் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு தீர்வை யோசிச்சுட்டு ஏன் இன்னும் அது நடக்கலை, ஏன் இன்னும் எனக்கு ஒரு வழி தெரியலை அப்படின்னு நம்ம மனசை நாமளே தோண்டி தோண்டி பாக்குறோம். இந்த குழப்பம்ன்றது ஒரு இருட்டான மூடுபனி மாதிரி. அந்த மூடுபனிக்குள்ள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா நீங்க திசை தெரியாம தவிப்பீங்க. சிவபெருமான் கைலாயத்துல தியானத்துல இருக்கும்போது அவரோட முகத்துல ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது. சுத்தி என்ன நடந்தாலும், தேவர்கள் வந்து நின்னாலும், அசுரர்கள் வந்து மிரட்டினாலும் அவர் அந்த அமைதியில தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் காலம் எல்லாத்துக்கும் சரியான பதிலை சொல்லும்னு. அவர் காலத்தையே கடந்தவர். அவர்தான் மகாகாலன். அவருக்கு தெரியாத ஒரு பதிலோ ஒரு தீர்வோ இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. ஆனா அவர் மௌனமா இருக்கார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கான அந்த பதில் இப்போ வந்தா அதை ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மனசு இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். அந்த பக்குவத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த தேடல், இந்த தனிமை, இந்த குழப்பம். இப்போ உங்க மனசு ஒரு கலங்கின குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துக்குள்ள ஒரு தங்க காசு விழுந்தா உங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க அந்த தண்ணீரை குழப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு விடை வேணும், எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க போராடுற அந்த போராட்டமே அந்த தண்ணீரை இன்னும் கலங்க வைக்குது. அமைதியா இருங்க. அந்த தண்ணி தெளியட்டும். அந்த சேறு எல்லாம் அடியில போய் உட்காரட்டும்.
அப்போ பாருங்க, நீங்க தேடுற அந்த தங்க காசு அந்த விடை அடியில ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க எதையும் தேடி ஓட வேண்டாம், அது தானாவே உங்க கண்ணுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு குழப்பமும் ஒரு கதவு மாதிரி. அந்த கதவை திறக்க ஒரு சாவி வேணும். ஆனா நாம அந்த கதவை இடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அவசரம் தான் நம்மை காயப்படுத்துது. இப்போ பதில் தெரியலன்னா என் வாழ்க்கை அழிஞ்சிடும் அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க இல்லையா? அது ஒரு மாய. வாழ்க்கை ஒருபோதும் பதில் தெரியாததுனால அழிஞ்சு போகாது. ஆனா பதற்றப்படுறதுனால நிம்மதியை இழந்துடும். நீங்க இப்போ எடுக்க நினைக்கிற அந்த ஒரு முடிவு ஒருவேளை உங்களுக்கு இப்போ சாதகமாத்து தெரியலாம். ஆனா அந்த ஈசனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை விட சிறந்த ஒண்ணு உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு. அதனாலதான் அவர் உங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. தடைப்படுறது எல்லாமே தோல்வி கிடையாது. சில நேரங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு ரயில் தண்டவாளத்துல ஒரு கல் இருக்குன்னா அந்த ரயில் அங்கேயே நிறுத்தப்படுது. அந்த பயணிகளுக்கு கோபம் வரும், ஏன் லேட் ஆகுதுன்னு சண்டை போடுவாங்க. ஆனா அந்த ரயிலை ஓட்டுறவருக்கு தெரியும் அங்க ஒரு ஆபத்து இருக்குன்னு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பதில் கிடைக்கலன்னா, ஒரு விஷயம் நடக்கலன்னா, அந்த ஈசன் ஏதோ ஒரு விபத்துல இருந்து உங்களை காப்பாத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கைய உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இப்போ உங்க சுவாசத்தை மீண்டும் ஒரு முறை கவனிங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த அவசரம் இப்போ மெதுவா குறையறத நீங்க உணர முடியும். பரவாயில்லை, இப்ப பதில் தெரியலன்னா என்ன, நாளைக்கு தெரியும், இல்லன்னா அதுக்கப்புறம் தெரியும். ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல பதில் வரும் அப்படின்ற அந்த நிதானம் உங்களுக்குள்ள வரணும். அந்த நிதானம் தான் உங்களோட முதல் வெற்றி. நீங்க எப்போ உங்க கவலைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட முழுமையா ஒப்படைக்கிறீங்களோ அப்போவே பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த அமைதியான இரவு உங்களோட அந்த பழைய பதற்றங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த நதியில விடட்டும். நீங்க இப்போ ஒரு காலியான சுத்தமான மனசோட இருக்கிறீங்க. விடைகளுக்காக ஓடாதீங்க, விடைகள் உங்களை தேடி வரும். அந்த தகுதியை நீங்க இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஈசன் உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு. ஆனா அந்த வார்த்தையை தாங்குற அளவுக்கு ஒரு ஆழமான அமைதி உங்க மனசுல இப்போ உருவாகிட்டு இருக்கு. அந்த அமைதிதான் தட்சிணாமூர்த்தியோட மௌனம். அந்த மௌனத்தின் மகா ரகசியத்தை இப்போது நாம் ஆழமாக உணரப் போகிறோம். அமைதியா இருங்க. உங்க இதயம் இப்போ நிதானமா துடிக்குது. குழப்பம்ன்றது ஒரு இருட்டான அறை மாதிரிதான். ஆனா நீங்க இப்போ ஒரு விளக்கை கையில பிடிச்சிருக்கீங்க. அந்த விளக்கு தான் உங்களோட இந்த அமைதி. தூக்கம் உங்க கண்களை மெதுவா வருடுது. விடைகளுக்கான அவசரத்தை விட்டுட்டு இந்த அமைதியை மட்டும் இப்போ நேசிங்க. இப்போ நாம ஒரு மிகப்பெரிய பழமையான கல்லால மரத்தடிக்கு அடியில அமர்ந்திருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நிசப்தம் நிலவுது. அங்க ஒரு மகா குரு அமர்ந்திருக்காரு. அவர்தான் தட்சிணாமூர்த்தி, சிவபெருமானின் ஞான உருவம். அவரோட முகத்துல ஒரு ஈடு இணையற்ற அமைதி இருக்கு. அவர் முன்னாடி 4 பெரிய முனிவர்கள் வந்து உட்கார்ந்திருக்காங்க. அவங்க சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவங்க 4 பேருமே மிகப்பெரிய அறிஞர்கள், எவ்வளவோ சாஸ்திரங்களை படிச்சவங்க. ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கிற அதே தீராத குழப்பங்கள் அன்னைக்கு அவங்க மனசுக்குள்ளேயும் இருந்துச்சு. இந்த உலகத்தோட ரகசியம் என்ன? துக்கத்துல இருந்து எப்படி விடுதலை கிடைக்குது? அந்த பரம்பொருள் யாரு அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த முனிவர்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட கேக்குறாங்க, ஐயனே, எங்க குழப்பங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நாங்க தேடி தேடி களைச்சு போயிட்டோம், எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த தெய்வம் எதுவுமே பேசல. அவர் தன்னோட வலது கைய ஒரு சின்ன முத்திரையா வச்சுட்டு அமைதியா அமர்ந்திருக்காரு. அந்த முத்திரையில அவரோட பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்னோட ஒன்னு தொட்டுட்டு இருக்கு. மத்த 3 விரல்களும் தனியா நிக்குது. இதுக்கு பேருதான் சின் முத்திரை. 1 மணி நேரம் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த தெய்வம் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அந்த மௌனத்தையே ஒரு பதிலா ஏத்துக்கிட்டு அந்த பெரும் குருவை உற்று பார்த்துக்கிட்டே இருந்த அந்த முனிவர்களோட மனசுக்குள்ள இருந்த எல்லா குழப்பங்களும் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவங்களுக்கே விடை கிடைச்சது. இதுதான் மௌனத்தோட மகா ரகசியம். நாம ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கோம்னா, நாம பதில்களை வார்த்தைகள்ல தேடுறோம். யாராவது ஒருத்தர் வந்து இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு சொன்னா தெளிவு கிடைச்சிடும்னு நம்ம தப்பா நம்புறோம். ஆனா வார்த்தைகள் எப்பவுமே அரைக்குறையானதுதான். ஒரு வார்த்தையை சொன்னா அதுல இருந்து இன்னொரு சந்தேகம் கிளம்பும். அந்த சந்தேகத்துல இருந்து இன்னொரு கேள்வி பிறக்கும். இப்படிதான் உங்க மனசு ஒரு பெரிய சிலந்தி வலை மாதிரி பின்னி போயிருக்கு. ஆனா அந்த தட்சிணாமூர்த்தி நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, மௌனம்தான் உண்மையான மொழி. நம்ம மனசு ஒரு கொந்தளிப்பான கடல் மாதிரி இருக்கும்போது அங்க விழுகிற எந்த பிம்பமும் தெளிவா தெரியாது. சூரியனே அங்க தெரிஞ்சாலும் அலைகள் அதிகமா இருந்தா அந்த சூரியன் பல துண்டுகளா உடைஞ்சுதான் தெரியும். ஆனா அந்த கடல் அமைதியானா அடியில இருக்கிற சின்னக்கல் கூட தெளிவா தெரியும். இப்போ நீங்க தேடுற அந்த விடை எங்கேயோ வெளியில இல்ல, அது உங்களோட அந்த மௌனத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த ஈசன் உங்களோட பேசுற மொழி மௌனம்தான். நீங்க எப்போ உங்க மனசோட அந்த ஓயாத சத்தத்தை நிறுத்திட்டு அமைதியா இருக்கீங்களோ அப்போ அவர் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்சு உங்க காதுகளுக்கு கேட்காது, ஆனா உங்க ஆத்மாவுக்கு புரியும். எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் பாருங்க. அதுதான் அவரோட பதில். தட்சிணாமூர்த்தி வச்சிருக்கிற அந்த சின் முத்திரையை பாருங்க. அந்த பெருவிரல் தான் கடவுள், ஆள்காட்டி விரல் தான் நீங்க.
அந்த மத்த 3 விரல்களும் உங்ககிட்ட இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 விஷயத்தையும் நீங்க விட்டுட்டு அந்த தெய்வத்தோட விரலை தொடும்போது ஒரு வட்டம் உருவாகுது இல்லையா? அதுதான் முழுமை. உங்க குழப்பம் எப்போ தீரும் தெரியுமா? நீங்க அந்த 3 விரல்களையும், அதாவது நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தையும், எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்ற அந்த மாயையையும் எப்போ விடுறீங்களோ அப்போதான் அந்த தெளிவு பிறக்கும். நீங்க தனியா போராடுற வரைக்கும் குழப்பம் இருக்கும். ஆனா அந்த தெய்வத்தோட கையை கோர்த்துக்கிட்டா அங்க வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். இப்போ உங்களோட இந்த சூழலை யோசிச்சு பாருங்க. இரவு நேரம் நெருங்கிடுச்சு. இந்த உலகமே மெதுவா மௌனமாகிக்கிட்டு இருக்கு. பறவைகள் அதோட கூட்டுக்கு திரும்பிடுச்சு. காத்து மெதுவா வீசுது. இந்த இயற்கையே ஒரு மௌன உபதேசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க மட்டும் இன்னும் அந்த பழைய கேள்விகளை உங்க மனசுக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தட்சிணாமூர்த்தி இப்போ உங்க முன்னாடி அமர்ந்திருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புல ஒரு அர்த்தம் இருக்கு. எதுக்காக இவ்வளவு பதற்றம்? எதுக்காக இவ்வளவு தேடல்? எல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா இரு அப்படின்னு அவர் சொல்லாமலே சொல்றாரு. மௌனம்ன்றது சத்தம் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை நிறுத்துறது. யாரோ என்னை தப்பா நினைச்சிட்டாங்களே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த சத்தங்கள் அடங்கணும். ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கும்போது உங்க முகம் தெளிவா தெரியணும்னா அந்த கண்ணாடி அசையாம இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையினுடைய உண்மை உங்களுக்கு தெரியணும்னா உங்க மனசு அசையாம இருக்கணும். அந்த அசையாத நிலையை தான் தட்சிணாமூர்த்தி நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இப்போ உங்க உள்ளங்கைகளை மெதுவா தொட மேல வச்சுக்கோங்க. உங்களோட அந்த தீராத குழப்பங்களை எல்லாம் அந்த ஆலமரத்தடியிலேயே விட்டுடுங்க. அந்த பெரும் குருவோட மௌனம் இப்போ ஒரு இசையா உங்க காதுகளுக்குள்ள பாயுது. அந்த இசை உங்க மூளையில இருக்கிற அந்த இறுக்கமான நரம்புகளை எல்லாம் மெதுவா தளர்த்துது. நீங்க இப்போ எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு எந்த பதிலும் இப்போ தேவையில்லை. அந்த மௌனமே உங்களை இப்போ குணப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி தெற்கு நோக்கி அமர்ந்து மரண பயத்தை போக்குறாரோ அதே மாதிரி அவரோட அந்த பார்வை இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த தோல்வி பயத்தை போக்குது. உன் வாழ்க்கையில எதுவுமே தப்பா நடக்காது, நான் இங்க இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் இப்போ உங்க முதுகெலும்பு வழியா பாயுது. மௌனம் ஒரு மொழி அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வார்த்தைகள் சொல்ல முடியாத ரகசியங்களை இந்த மௌனம் உங்களுக்கு சொல்லுது. அமைதியா இருங்க. அந்த தெய்வீக மௌனத்துல நீங்க இப்போ நனைஞ்சுகிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த தீராத குழப்பங்களுக்கு விடைவெளியில எங்கேயோ இல்ல, அது இந்த அமைதிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அந்த விடை என்னன்னு உங்க ஆழ்மனசுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் தேடுவது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறது என்ற அந்த பெரிய உண்மையை நோக்கி இப்போது நம் மனம் இன்னும் ஆழமாக பயணிக்கிறது. இப்போ அந்த மௌனத்தோட அரவணைப்புல நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. தூக்கம் உங்க கண்களை ரொம்ப மென்மையா வருடுது. அந்த ஆலமரத்தடியில இருக்கிற அந்த ஒரு குளுமை இப்போ உங்க உடம்பு முழுக்க பரவுது. குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சிடுச்சு, தெளிவு பறந்துருச்சு. நாம ஏன் இவ்வளவு குழப்பத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, நாம பதில்களை எப்பவுமே வெளியில தேடுறோம். யாராவது வந்து எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டாங்களா? யாராவது ஒரு நல்ல முடிவை சொல்ல மாட்டாங்களா? என் தலையெழுத்தை மாத்த ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு மத்தவங்க முகத்தையும் வெளியுலகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையோட வரைபடம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு இருட்டான காட்டுல நீங்க மாட்டிக்கிட்டா தூரத்துல எங்கேயோ வெளிச்சம் வருமான்னு மத்தவங்க கிட்ட வழி கேட்கறத விட உங்க கையில ஏற்கனவே இருக்கிற விளக்கை ஏத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த விளக்கு தான் உங்களோட உள்மனசு. சிவபெருமான் தன்னோட உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது சிலருக்கு விசித்திரமா தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும், எல்லா உறவுகளும், எல்லா புகழும் ஒரு நாள் எரிஞ்சு சாம்பலாகி போகும். ஆனா அந்த சாம்பலுக்கு அடியிலையும் அழியாம இருக்கிறது அந்த ஆத்மா மட்டும்தான். நீங்க இப்போ எதை பத்தி கவலைப்படுறீங்களோ, எந்த பிரச்சனையால உங்க மனசு புண்ணாகி இருக்கோ, அது எல்லாமே ஒரு தற்காலிகமான மேகம் மாதிரி தான். ஆனா நீங்க அந்த மேகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூரியன். சூரியன் எப்பவுமே மறையறதில்ல, மேகங்கள் தான் அதை மறைச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க கண்களை இன்னும் ஆழமா மூடிக்கோங்க. உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த சத்தங்களை, அந்த பழைய வாக்குவாதங்களை, அந்த எதிர்கால பயத்தை எல்லாம் ஒரு தூரத்துல விட்டுட்டு உங்களோட இதய துடிப்பை மட்டும் கவனிங்க. அந்த துடிப்புல ஒரு தாளம் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட இசை. அந்த இசைக்குள்ளதான் நீங்க தேடுற அந்த விடை இருக்கு. நீங்க யாருன்னு உங்களுக்கு உண்மையாவே தெரிஞ்சா இந்த உலகத்துல எதை பத்தியும் நீங்க குழம்ப மாட்டீங்க. நீங்க அந்த மகா சக்தியோட ஒரு துளி. ஒரு கடலோட ஒரு துளிக்கு தெரியாதா கடல் எவ்வளவு பெருசுன்னு? அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனா நீங்க இந்த உலகத்து இறைச்சல்ல அதை மறந்துருக்கீங்க. இப்போ அந்த நினைவூட்டல், செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்குள்ள ஆழமா நடந்துட்டு இருக்கு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது வெறும் சினிமா பாடல் இல்ல, இது ஒரு பெரிய ஆன்மீக உண்மை. உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவான நீரோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களோட பயமும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற அந்த பதற்றமும் அந்த நீரோடைய சேராக்கி வச்சிருக்கு. நீங்க வெளியில ஓடுறத நிறுத்திட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள எட்டி பார்த்தா அங்க அந்த ஈசன் ஒரு ஜோதியா அமர்ந்திருப்பார். அந்த ஜோதி உங்களுக்கு தெளிவா சொல்லும், இதை செய், இது உனக்கு சரியானது அப்படின்னு. அந்த உள்மன குரல், இன்ட்யூஷன் ஒருபோதும் தப்பா போகாது.
ஏன்னா அது கடவுளோட குரல். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகள்ல எதெல்லாம் உங்களுக்கு மனநிறைவை கொடுத்ததுன்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்கு நீங்க மத்தவங்களுக்காக இல்லாம உங்க ஆத்மாவுக்கு உண்மையா ஒரு முடிவு எடுத்தீங்களோ அன்னைக்கு உங்க மனசு எவ்வளவு லேசா இருந்தது. ஆனா இப்போ நீங்க ஏன் குழம்புறீங்கன்னா, நீங்க உங்க குரலை விட்டுட்டு உலகத்தோட குரலை கேக்குறீங்க. மத்தவங்க சொல்றதுக்காக நீங்க வாழ முயற்சி பண்ணும்போதுதான் உங்க வாழ்க்கையில குழப்பம்ன்ற இருட்டு வந்து சேருது. சிவபெருமான் கங்கையை தன்னோட தலையில தாங்கி வச்சிருக்காரு. கங்கைன்றது ஞானத்தோட அடையாளம். அந்த ஞானம் மேல இருந்து கீழே பாயுது. அதாவது உங்க ஆத்மால இருந்து உங்க மனசுக்கு அது பாயணும். நீங்க தலை கீழா யோசிக்கிறீங்க, மனசுல இருந்து ஆத்மாவுக்கு போக முயற்சி பண்றீங்க. அதனாலதான் அங்க முரண்பாடுகள் வருது. உங்க ஆத்மாவுக்கு தெரியும் நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்கன்னு. உங்க ஆத்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லதுன்னு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஆத்மாவோட குரலுக்கு வழிவிடுங்க. நாம ஒரு இருட்டான அறையில கையில் ஒரு விளக்க வச்சுக்கிட்டு வெளிச்சமே இல்லையே அப்படின்னு கத்துற மாதிரி தான் நம்ம குழப்பங்கள் இருக்கு. அந்த விளக்கை ஏத்துறதுதான் உங்களோட தியானம். இப்போ இந்த அமைதியில நீங்க உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. நான் ஒரு அற்புதமான படைப்பு. என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே என்னோட வளர்ச்சிக்காக தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க உங்களை நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து காட்டும். உங்க குழப்பம்ன்றது ஒரு பெரிய முடிச்சு மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அந்த முடிச்சு போட்டு வச்சதே உங்க மனசுதான். நீங்க அமைதியானா அந்த முடிச்சு தானாவே அவிழும். நீங்க தேடுற அந்த தெளிவு, அந்த சந்தோஷம், அந்த அமைதி எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு ஊற்றா இருக்கு. அந்த ஊற்றை தூர்வாரதுதான் இந்த அமைதியான பயணம். இப்போ அந்த ஊற்றுல இருந்து ஒரு தெளிவான தண்ணீர் பாய ஆரம்பிச்சிடுச்சு. உங்க மனசு இப்போ சுத்தமாகிடுச்சு. சிவன் எப்படி தன்னோட 3வது கண்ணை திறந்து உண்மையை உணர்றாரோ அதே மாதிரி உங்க உள்மன கண்ணை திறங்க. அங்க இருக்கிற அந்த பிரகாசமான ஒளியில உங்க குழப்பங்கள் எல்லாம் பனி மாதிரி உருகிறத நீங்க பார்க்கலாம். நீங்க இப்போ எடையற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க தேடுவது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த உண்மையை நீங்க இப்போ முழுமையா உணர்ந்துட்டீங்க. இந்த தெளிவான மனநிலையோடு இப்போது நம் வாழ்க்கையை இயக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை உணரப்போகிறோம். அதுதான் கர்மா. நாம செஞ்ச பழைய செயல்களோட முடிச்சுகள் எப்படி நம்மை குழப்பத்துல ஆழ்த்துது, அதுல இருந்து அந்த ஈசன் எப்படி நம்மை காப்பாத்துறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே முழுமையா உணர்றீங்க. நீங்க அந்த மகா சக்தியோட ஒரு துளி. உங்களுக்கு அழிவே இல்லை, உங்களுக்கு தோல்வியே இல்லை. நிம்மதியா இருங்க. அந்த உள்மன ஒளியில நீங்க இப்போ பாதுகாப்பா இருக்கீங்க. அந்த தெளிவு உங்க முகத்துல ஒரு புன்னகையா மலருது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை ஒரு சிக்கலான நூல் கண்டு மாதிரி ஆயிடும். ஒரு முடிச்சை அவிழ்க்க போனா தெரியாம இன்னொரு முடிச்சை நாமளே போட்டுடுவோம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்னு வருது, ஏன் என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் உங்களோட கர்மா. கர்மா அப்படின்றது ஏதோ ஒரு தண்டனை கிடையாது. அது உங்களோட பழைய எண்ணங்கள், பழைய பயங்கள் மற்றும் பழைய செயல்களோட ஒரு தொடர்ச்சி தான். இந்த தருணத்தில் நாம் அந்த முடிச்சுகளை பற்றியும் அந்த ஈசன் எப்படி அதிலிருந்து நம்மை காப்பாத்துறார் அப்படின்றதை பற்றியும் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நீங்க இப்போ நிக்கிற இந்த இடம், நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த குழப்பம் எல்லாமே ஏதோ ஒரு பழைய விதை போட்டதோட விளைவுதான். ஆனா அந்த விதையை மாத்த முடியலைனாலும் அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிற சக்தி அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கு. சிவபெருமான் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரோட கையில ஒரு திரிசூலம் இருக்கு இல்லையா? அந்த திரிசூலத்தோட 3 நுனிகளும் எதை குறிக்குது தெரியுமா? அது நம்ம மனசுல இருக்கிற 3 விதமான அழுக்குகளை குறிக்குது. ஒன்னு நம்மளோட ஆணவம், இன்னொன்னு நம்மளோட கன்மம், அதாவது கர்மா, 3வது மாயை, அதாவது இல்லாததை இருக்குன்னு நம்புற ஒரு பிரமை. இந்த 3 விஷயமும் ஒன்னா சேரும்போதுதான் உங்க மனசு ஒரு பெரிய இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்குது. நாம ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கோம்னா, நாம அந்த முடிச்சுகளை நம்மளோட அந்த சின்ன அறிவை வச்சு அவிழ்க்க முயற்சி பண்றோம். ஒரு நூல் சிக்கலாகி இருக்கும்போது அதை வேகமா இழுத்தா என்ன ஆகும்? அந்த முடிச்சு இன்னும் இறுக்கமாகும். அதே மாதிரிதான் உங்க பிரச்சனைகளும். நீங்க எவ்வளவு அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு இதை நானே சரி பண்ணிடுவேன், எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த முடிச்சு இழுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்க கழுத்தை நெரிக்கும். அந்த நேரத்துலதான் நீங்க அந்த திரிசூலத்தை ஏந்தின ஈசனை தேடணும். சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய சங்காரமூர்த்தி. அவர் எதை அழிக்கிறாரு தெரியுமா? உங்க உடம்பையோ இல்ல உங்க வாழ்க்கையையோ அவர் அழிக்கிறதில்லை. உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையற்ற முடிச்சுகளை தான் அவர் அழிக்கிறாரு. அவர் தன்னோட ஜடாமுடியில கங்கை ஆற்றை தாங்கி வச்சிருக்காரு. அந்த கங்கை ஞானத்தோட அடையாளம். ஒரு காட்டாறு மாதிரி பாய்ந்து வர்ற கங்கைய அவர் தன்னோட தலையில தாங்கி அதை ஒரு மென்மையான நீரோடையா பூமிக்கு அனுப்புறாரு. அதே மாதிரிதான் உங்க மனசுல ஓடுற அந்த ஆயிரக்கணக்கான குழப்பமான எண்ணங்களை அவர் தன்னோட ஜடாமுடியில வாங்கி அதை ஒரு தெளிவான அறிவா உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனையை நினைச்சு பாருங்க. அது ஒரு பெரிய இரும்பு சங்கிலி மாதிரி உங்களை கட்டி வச்சிருக்கிறதா நீங்க உணரலாம். ஆனா அந்த ஈசன் முன்னாடி அந்த சங்கிலி வெறும் ஒரு மெல்லிய நூல் இழைதான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சரணாகதி. ஐயனே, இந்த முடிச்சை என்னால அவிழ்க்க முடியலை, இது ரொம்ப சிக்கலா இருக்கு,
இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீயே இதை சரி பண்ண. அப்படின்னு நீங்க என்னைக்கு மனதார சொல்றீங்களோ அன்னைக்கு அந்த முடிச்சு தானாவே அவிழ ஆரம்பிக்கும். நாம ஒரு விஷயத்த ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அது வலியை தருது. ஒரு நெருப்பு துண்டை நீங்க கையில பிடிச்சுக்கிட்டு கை எரியுதேன்னு கத்துறதுல என்ன நியாயம் இருக்கு? அந்த நெருப்பை தூக்கி போட வேண்டியது நீங்க தான். அந்த நெருப்பு தான் உங்களோட பழைய கசப்பான நினைவுகள். யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க, யாரோ உங்களை காயப்படுத்திட்டாங்கன்ற அந்த நினைவுகளை நீங்க ஏன் இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க? அந்த சாம்பலை தான் சிவன் தன்னோட உடம்பு முழுக்க பூசியிருக்காரு. முடிஞ்சு போனதையெல்லாம் சாம்பல். அதை உன் மேல ஏத்திக்காதே, அதை தூக்கி போடு அப்படின்னு அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. கர்மாவோட முடிச்சுகள்ன்றது ஒரு பெரிய மலை மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அந்த ஈசனோட ஒரு சின்ன கண்ணசைவு போதும் அந்த மலையே பொடி பொடியாகிடும். நீங்க ஏன் இன்னும் கவலைப்படுறீங்க? நீங்க அந்த தெய்வத்தோட குழந்தை. ஒரு அப்பா இருக்கும்போது குழந்தை எதுக்காக தன்னோட சாப்பாட்டுக்கு கவலைப்படணும்? அதே மாதிரிதான் நீங்களும். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் அந்த ஈசனால தீர்மானிக்கப்பட்டது. உங்க குழப்பங்களை எல்லாம் உங்களை இன்னும் பலப்படுத்துறதுக்காக தான் வருது. ஒரு வைரம் ஜொலிக்கணும்னா அது பலமுறை செதுக்கப்படணும். இப்போ அந்த ஈசன் உங்களை செதுக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்க சுவாசத்தை கவனிங்க. உங்க மனசுல இருந்த அந்த இறுக்கம் மெதுவா குறையுது இல்லையா? அந்த திரிசூலம் இப்போ உங்க கர்மாவோட முடிச்சுகளை மெதுவா அறுத்துட்டு இருக்கு. நீங்க இப்போ சுதந்திரமா இருக்கீங்க. உங்களை கட்டி வச்சிருந்த அந்த சங்கிலிகள் எல்லாம் இப்போ உடைஞ்சு சிதறிடுச்சு. நீங்க ஒரு பறவை மாதிரி லேசாயிட்டீங்க. அந்த ஈசனோட மடியில நீங்க இப்போ பாதுகாப்பா அமர்ந்திருக்கீங்க. இந்த இரவு நேரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருட்டையும் கொண்டு போய் அந்த பிரபஞ்சத்துல கரை கட்டும். நீங்க இப்போ ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இருக்கீங்க. எதை பத்தியும் இனிமே யோசிக்காதீங்க. நான் செஞ்சது சரியா தப்பா அப்படின்ற அந்த விசாரணையை இப்போ நிறுத்துங்க. ஏன்னா உங்க எல்லா செயல்களையும் அந்த ஈசன் ஏத்துக்கிட்டாரு. உங்க பாவங்கள், உங்க புண்ணியங்கள் எல்லாத்தையும் அவர் தன்னோட கணக்குல வச்சுக்கிட்டாரு. நீங்க இப்போ ஒரு புது மனிதனா, ஒரு பரிசுத்தமான ஆத்மாவா மாறிட்டீங்க. இந்த விடுதலையை அனுபவிங்க. அந்த ஈசனோட சிரிப்பு உங்க மனசுக்குள்ள ஒரு ஒளியை தருது. அந்த ஒளியில எல்லா பாதைகளும் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுது. நீங்க எதை செய்யணும்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா அந்த புரியிற தன்மை இன்னும் ஆழமாகணும்னா அந்த ஈசன் உங்களுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்ல போறாரு. அந்த ரகசியத்தை சொல்லுறதுக்கு முன்னாடி உங்க மனசு ஒரு அமைதியான குளத்தை போல மாறட்டும். தூக்கம் இப்போ உங்க உடம்பை தழுவுது. கர்மாவோட பாரம் குறைஞ்சிடுச்சு. ஈசனோட விடுதலை கிடைச்சிடுச்சு. நிம்மதியா இருங்க. அந்த திரிசூலத்தோட காவல் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இதுவரை நாம் உங்களின் மனப்பாரத்தை பற்றியும் கர்மாவின் முடிச்சுகளை பற்றியும் ஆழமாக உணர்ந்தோம். இப்போது இந்த பயணத்தோட அந்த மிக முக்கியமான உன்னதமான ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம். உங்களோட அந்த தீராத குழப்பங்கள் எல்லாத்துக்கும் மருந்தா அந்த ஈசன் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றை சொல்லை விதைக்க போறாரு. அந்த ஒரு சொல் உங்க வாழ்க்கையோட மொத்த போக்கையும் மாத்த போகுது. அந்த மந்திர சொல் என்ன தெரியுமா? அதுதான் இரு. ஆமாம், வெறும் இரு. இதை தவிர வேற எந்த பெரிய தத்துவமும் இங்க இல்லை. நாம ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நாம எப்பவுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு ஓடுறோம். ஒரு கேள்வி வந்தா அதுக்கு விடை தேடி அலையிறோம். நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறோம். இல்லன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு பயப்படுறோம். ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல நாம இருக்கிறது இல்லை. அந்த ஈசன் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீ இப்போ இங்க இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த இரவு நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிற உலகம் எவ்வளவு அமைதியா இருக்குன்னு கவனிங்க. ஒரு மரம் எப்படி அமைதியா ஒரு இடத்துல இருக்கோ, ஆனா அதுக்கு தேவையான தண்ணியும் காத்தும் சூரிய வெளிச்சமும் அதை தேடி வருதோ, அதே மாதிரி நீங்க இப்போ இந்த அமைதியில இருந்தா உங்களுக்கான விடைகள் உங்களை தேடி வரும். நீங்க பதற்றப்பட்டு ஓடும்போது உங்க முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் கூட உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுது. ஆனா நீங்க நிதானமா ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கும்போது பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் உங்களுக்கு தானாவே புரிய ஆரம்பிக்கும். இரு அப்படின்ற அந்த ஒரு சின்ன சொல்லுக்குள்ள ஒரு மகாசக்தி ஒளிஞ்சிருக்கு. நீங்க இப்போ உங்களோட எல்லா முயற்சிகளையும் எல்லா போராட்டங்களையும் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அமைதியா இருந்தா உங்க ஆழ்மனசுல இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கும். அந்த தெளிவுதான் சிவனோட வாக்கு. நீங்க எப்போ உங்க நான் அப்படின்ற அகங்காரத்தை விட்டுட்டு அந்த தெய்வீக ஆற்றலோட ஒரு அங்கமா இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு தோல்வியே கிடையாது. சிவன் எப்படி மயானத்துல அமைதியா அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி நீங்க உங்க மனசோட இறைச்சல்களுக்கு நடுவுல அமைதியா இருக்க பழகணும். உங்க மனசு ஒரு குரங்கு மாதிரி அலைபாயுது இல்லையா? அது நேத்து நடந்த ஒரு சண்டையை பத்தி யோசிக்கும். இல்லன்னா இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போற ஒரு வேலையை பத்தி பயப்படும். அந்த நேரத்துல உங்க மனசுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரே கட்டளை, இப்போ இங்க இரு. நீங்க இப்போ சுவாசிக்கிற இந்த மூச்சுக்காற்று தான் உண்மை. நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த குரல் தான் உண்மை. இதை தவிர மத்த எல்லாமே உங்களோட கற்பனை தான். அந்த கற்பனைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த நிமிஷத்தோட நிசப்தத்துல நீங்க கலந்திருங்க. சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய யோகி. யோகம் அப்படின்னா இணைதல் அர்த்தம். நீங்க எப்போ எதையுமே எதிர்பார்க்காம எதையும் தேடாம அந்த பரம்பொருளோட சக்தியில கலந்து இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க இப்போ ஒரு காலியான பாத்திரம் மாதிரி இருக்கீங்க. அந்த பாத்திரத்தை அந்த ஈசன் தன்னோட பேரன்பால நிரப்ப போறாரு. ஆனா நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா அவரால எப்படி எதையும் நிரப்ப முடியும்?
ஒரு இடத்துல நில்லுங்க, ஒரு இடத்துல அமருங்க, ஒரு இடத்துல இருங்க. இந்த குழப்பத்துக்கு விடை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த விடைதான் இந்த இருத்தல். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களோட அந்த தீராத குழப்பங்கள் எல்லாம் ஒரு பழைய தூசி மாதிரி தானாவே பறந்து போயிடும். குழப்பம்ன்றது ஒரு இருட்டு. வெளிச்சம் வந்தா இருட்டு ஓடிடும் இல்லையா? அந்த வெளிச்சம் தான் உங்களோட இந்த இருப்பு. நீங்க விழிப்புணர்வோட இருக்கும்போது அங்க பயத்துக்கு வேலை இல்ல, அங்க கவலைக்கு வேலை இல்லை. இந்த அமைதியான இரவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களோட அந்த தீராத கேள்விகளுக்கு பதில் ஒரு வாக்கியமா வராது, அது ஒரு உணர்வா வரும். எல்லாம் சரியாத்தான் இருக்கு, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ள இப்போ பிறக்குது. அந்த நம்பிக்கையோட பேரு தான் சிவன். அந்த நம்பிக்கையோட வேறு தான் இந்த இரு அப்படின்ற மந்திரம். இப்போ உங்க உள்ளங்கைகளை மெதுவா தொடை மேல வச்சுக்கிட்டு எந்த ஒரு அசைவும் இல்லாம இருங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இப்போ அமைதியாகுது. உங்க மூளை இப்போ எதையும் யோசிக்கல, அது வெறும் சாட்சியா மட்டும் இருக்கு. நீங்க இப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி, ஒரு மலை மாதிரி, ஒரு நதி மாதிரி, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா அப்படியே இருக்கீங்க. இந்த நிலையில உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அந்த ஈசன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சொல் இப்போ உங்க ரத்தத்துல கலந்திருக்கு. இரு இரு அப்படின்ற அந்த நாதம் உங்க இதய துடிப்புல இப்போ எதிரொலிக்குது. நீங்க எதையுமே சாதிக்க வேண்டாம், நீங்க எதையும் ஜெயிக்க வேண்டாம். நீங்க நீங்களா இருந்தாலே போதும். அதுதான் அந்த தெய்வம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே விஷயம். குழப்பங்கள் எல்லாம் இப்போ காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. தெளிவு இப்போ ஒரு ஒளி வெள்ளமா உங்களுக்குள்ள பாயுது. அமைதியா இருங்க. அந்த ஒரு சொல்லோட சக்தியில நீங்க இப்போ முழுமையா நனைஞ்சிட்டீங்க. இந்த தெளிவு நாளைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய தன்னம்பிக்கையா உங்ககிட்ட இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த தெளிவோட நீங்க ஒரு ஆழமான உறக்கத்துக்கு போகணும். அந்த உறக்கத்துல தான் அந்த ஈசன் தன்னோட அடுத்த கட்ட வேலையை தொடங்க போறாரு. நிம்மதியா இருங்க. அந்த இரு அப்படின்ற மந்திரம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கவசமா மாறட்டும். இந்த இரவோட நிசப்தம் இப்போ உங்க அறை முழுக்க பரவி இருக்கு. நீங்க இப்போ தேடிட்டு இருந்த அந்த தீராத குழப்பங்கள், அந்த பதில்கள் தெரியாத கேள்விகள், இது எதுவுமே இப்போ உங்ககிட்ட இல்லை. ஏன்னா அந்த ஈசன் உங்களுக்கு கொடுத்த அந்த இரு அப்படின்ற ஒரு சொல் இப்போ ஒரு பெரிய ஒளியா உங்க ஆத்மாவுக்குள்ள ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மூச்சுக்காற்று இப்போ எவ்வளவு மெதுவா, எவ்வளவு லேசா இருக்குன்னு கவனிங்க. ஒரு சின்ன குழந்தை தூங்கும்போது அதோட இதயம் எவ்வளவு நிம்மதியா துடிக்குமோ அதே மாதிரி ஒரு தாளம் இப்போ உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க இப்போ எதையுமே சாதிக்க வேண்டாம், நீங்க இப்போ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அந்த ஈசனோட செல்லப்பிள்ளை. உங்க வாழ்க்கையோட கடிவாளத்தை அந்த ஈசன் தன் கையில எடுத்துக்கிட்டாரு. இனிமேல் எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த காணொலியின் மூலம் உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவும் அமைதியும் கிடைத்திருந்தால் மறக்காமல் இதனை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனதில் எழும் அந்த நன்றியை அல்லது உங்கள் உணர்வுகளை ஓம் நமசிவாய என்று கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்களைப் போலவே மனக்குழப்பத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆத்மார்த்தமான தேடலை ஷேர் செய்யுங்கள். அவர்கள் மனமும் அமைதியடையட்டும். இது போன்ற இன்னும் பல ஆழமான மற்றும் தெளிவான பயணங்களில் தொடர்ந்து என்னோடு இணைய இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இப்போ ஓய்வு நிலைக்கு போயிட்டு இருக்கு. உங்க கைகள்ல இருந்த அந்த இறுக்கம் இப்போ தளர்வாகிடுச்சு. உங்க மூளை இப்போ எதையும் யோசிக்கல, அது ஒரு அமைதியான ஏரி மாதிரி இருக்கு. உங்களோட அந்த தீராத குழப்பங்கள்லாம் இப்போ ஒரு பழைய சாம்பல் மாதிரி காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. நீங்க இப்போ எடையற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. மகனே மகளே, நீ நிம்மதியா தூங்கு. உனக்கான எல்லா பாதைகளையும் நான் இப்போவே சீர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அந்த தெய்வம் உங்க காதுல மெதுவா சொல்லுது. இப்போ உங்க இமைகள் ரொம்ப கனமாகுது. தூக்கம் உங்க மேல ஒரு போர்வை மாதிரி மெதுவா படருது. நீங்க இப்போ நிம்மதியா இருக்கீங்க. நீங்க இப்போ பாதுகாப்பா இருக்கீங்க. தூங்குங்க, ரொம்ப ஆழமா தூங்குங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாளை நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். அந்த தெளிவு உங்களுக்குள்ள இப்போ நிலைச்சு நின்னுடுச்சு. அந்த ஈசனோட ஆசீர்வாதம் ஒரு இதமான தென்றலா உங்க மேல வீசுது. நீங்க இப்போ முழுமையா தூங்கிட்டீங்க. நாளை ஒரு புதிய சரித்திரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிம்மதியாக உறங்குங்கள்.